கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். ஓசியா 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, மாறுபாடு. உங்க வீட்டுல ஒருவேளை நீங்க டைரி இருந்தா இன்னைக்குள்ள செய்தியை எழுதி வைத்துக் கொள்ளலாம். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. ஒரு மனுஷன் எழும்புனா மட்டும்தான் அந்த மனுஷன் தேவஸ்தத்துக்குள்ள வர முடியும். சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முடங்கி கிடப்பாங்க. என் ஜனங்கள் என்று உரிமையோடு கூப்பிடுகிறார். என்னை விட்டு அப்படின்னா கர்த்தரை விட்டு, அடுத்தாப்புல விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டு இருக்கிறார்கள். தவறான போக்கு, வேற வழி, கர்த்தரை விட்டு தள்ளி போற தவறான போக்கை பற்றி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. எந்திரிக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, மாறுபாடு. என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன் என்று எழுதப்பட்டிருக்கு. உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் செய்யும் போது கர்த்தரே இறங்கி வந்துடுவார். உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். இப்ப இன்னைக்கு காலையில நம்ம நிறைய குடும்பத்திலே அதிகால வேளையிலே ஜெபித்து புதிய நாளை நாம் தொடங்குகிறோம். இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, மாறுபாடு. கர்த்தரை விட்டு வழி விலகுற மனுஷன் மாறுபாட்டுக்குள்ள போய் சிக்கி கொள்றான். கர்த்தர் சொல்கிறார், உன்னதமான இடத்தில் வரவழைத்தாலும் என்கிட்ட வந்திருப்பா அப்படின்னு சொன்னா கூட ஒருவனும் எழும்புகிறதில்லை. ஒருத்தன் கூட எந்திரிக்க மாட்டுக்கான் அப்படிங்கிற. அதே நேரத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஏதோ ஒரு வழியில நம்ம சிக்கி கொள்ளும் போது, ஒரு மாறுபாடான காரியத்தில் சிக்கி கொள்ளும் போது, நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன் என்று என்னாகமம் 22:32 எழுதப்பட்டிருக்கு. ஏசாயா 57ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இஷ்டம் போல அலைகிறாங்க அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. ஆக்சுவலி என்னன்னா புலம்புறாரு. யாரு புலம்புறா அப்படின்னா, நம்மளை உருவாக்கின தேவன் நம்மை குறித்து இன்னைக்கு காலையில சந்தோஷப்படணும். என் பிள்ளைகள் எனக்கு பிரியமானபடி வாழுது அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்து தேவன் சந்தோஷப்படணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்துச்சுன்னா நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே, இஷ்டம் போல வாழ்ந்தாங்களே அப்படின்னு சொல்றாரு. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்கள். ஒரு மனுஷன் மாறுபாடு உள்ள மனுஷனா இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதையும் நம்ம கொஞ்சம் தியானிப்போம்.
நான் சொல்லக்கூடிய வசனங்கள் ஒருவேளை நீங்கள் எடுத்து எழுதி வைக்கினாலும் எழுதி வைத்துக் கொள்ளலாம். முதல் வசனம் ஓசியா 11:7. ரெண்டாவது வசனம் என்னாகமம் 22:32. மூணாவது வசனம் ஏசாயா 57:17. நாலாவது வசனம் நீதிமொழிகள் 16:28-29. கையில் பைபிள் இருந்தால் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். நீதிமொழிகள் 16:28-29. மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தவறா வாழ்கிறவன், மாறுபாடு உள்ளவன், கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்கிற ஒரு மனுஷன் சண்டையை கிளப்பி விடுகிறான். சண்டை ஓடுறதுக்கு கிளப்பி விட்டே இருப்பானா. கோள் சொல்கிறான். ஒரு மாறுபாடு உள்ளவன் அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒன்று சண்டையை கிளப்பி விடுவான், அப்படி இல்லைன்னா கோள் சொல்லுவான். பிராண சிநேகிதத்தையும் பிரித்து விடுகிறான். ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு மாறுபாடு உள்ள ஒரு மனுஷன் உள்ள வந்தால், பல வருஷமா சிநேகிதனா வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள பிரிச்சு விட்டுருவாங்க. மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். கோள் சொல்கிறவன் பிராண சிநேகத்தையும் பிரித்து விடுகிறான். கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயங்காட்டி அவனை நலமல்லாத வழியிலே நடக்க பண்ணுகிறான். கொடுமையானவன் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த மாறுபாடு உள்ளவன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒன்று சண்டையை கிளப்பி விட்டுருவாங்க, அப்படி இல்லைன்னா கோள் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா பிராண சிநேகத்தையும் பிரித்து விடுகிறான். ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டா இருக்காங்க, அந்த குடும்பத்தை பிரிச்சு விட்டுருவாங்க. கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயங்காட்டி அவனை நலமல்லாத வழியிலே நடக்க பண்ணுகிறான். அப்ப இன்னைக்கு காலவேளை செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து இப்படியா சொல்கிறார். மத்தேயு 17:17 விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே என்று அழைக்கிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் குறைய இருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார், விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே. ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னா மாறுபாடு உள்ள சந்ததியே என்று அழைக்கிறார். அப்படின்னா நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, நிறைய குடும்பத்திலே அவிசுவாசம் உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனை. எப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் தான், வீட்டில் நிறைய காரியங்கள் உண்டு, நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய பாடுகள், நிறைய உபத்திரங்கள், இதுக்கு நடுவில் போயிட்டு இருக்கும்போது அவிசுவாசமான சில காரியங்கள் உள்ள வந்துடும். விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே அப்படின்னா நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, நமக்குள்ள விசுவாசம் எப்படி இருக்கு, அதை நம்ம கொஞ்சம் நார்மலா யோசித்து பார்ப்போம். ஏன்னா விசுவாசம் இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புத அடையாளம் நடக்கும். விசுவாசம் இருக்கும்போது தான் ஆவிக்குரிய கனியில 9 கனியில ஒரு கனி விசுவாசம். விசுவாச வரம் சொல்லியே இருக்கு. அதனால 9 வரங்களில ஒரு வரம் விசுவாச வரம். அதே நேரத்தில் நம்ம நித்திய ஜீவனுக்கு போகணும் அப்படின்னா விசுவாசம் வேணும். நம்ம இந்த பூமியில நல்லா வாழணும் அப்படின்னா விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான்னு சொல்லி போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை, என்னுடைய அக்கிரமத்தை, என்னுடைய மீறுதல், என்னுடைய பலவீனம், என்னுடைய நோய், என்னுடைய சாபம், என்னுடைய எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தார். எனக்காக சிலுவையில மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது நம்ம விசுவாச சந்ததி. ஆனால் இந்த உலகத்துல நிறைய சூழ்நிலை அவிசுவாசமான வார்த்தைகள், அவிசுவாசமான தேவையில்லாத ஃப்ரெண்டுகள் அப்படி உள்ள இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையிலே நிறைய மாறுபாடான காரியங்கள் உள்ள இருக்கும். மாறுபாடு அப்படின்னா தவறான ஒரு போக்கு. கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? தவறான போக்கு தான் இருக்கும். அதனால அது ஒரு பாயிண்ட். அடுத்தாப்புல உபாகமம் 32:5 அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன். அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள், அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல அப்படிங்கிறது. இதுவே அவர்கள் காரியம், அவர்கள் மாறுபாடும் உள்ள சந்ததியார் அப்படிங்கிறது.
மாறுபாடும் உள்ள சந்ததியா. அப்படின்னா என்னென்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷன் தங்களை தாங்களே கெடுத்து கொண்டிருக்கும் போது அவங்க என் பிள்ளை இல்ல, மாறுபாடு சந்ததி, தாறுமாறான சந்ததி, அவங்க என் பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்றது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு கர்த்தருக்காக வாழ்ந்தா மட்டும்தான் அவருடைய பிள்ளைகள். இப்போ கடைசி காலத்துல யாருக்காக வாழ்றாங்க? தனக்காக தான் வாழ்றாங்க. எல்லாம் தனக்கு 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 தனக்கு. தங்களை கெடுத்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. தங்களை கெடுத்து கொண்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சுனாலே ஏதாவது ஒரு பாவ அடிமையிலயோ அக்கிரமத்திலயோ ஒரு மனுஷன் சிக்கி கொள்றான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எதெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப நம்ம கையில செல்போன் நிறைய குடும்பத்துல வந்துட்டு, வீட்டுல டிவி, இதுல தேவையில்லாமல் நம்ம எதை பார்த்தாலும் நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு இருக்கோம். அதனால நம்ம கொஞ்சம் நார்மலா யோசித்து பார்ப்போம். அடுத்தாப்புல உபாகமம் 32:20 என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர்கள் மகா மாறுபாடு உள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் மகா மாறுபாடு உள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற வேதனைப்படுறாரு. அதே நேரத்திலே மாறுபாடு உள்ள ஒரு மனுஷனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போய் மாறுபாடான ஒரு வாழ்க்கையில இருக்கிறான் அப்படின்னா என்ன ஆபத்து வரும், என்ன தண்டனை பைபிள் எழுதப்பட்டிருக்கு, அதையும் நான் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா வாசிக்கிறேன், தியானிக்கிறேன். கொஞ்சம் கவனிங்க, பிரயோஜனமா இருக்கும். மாறுபாடு உள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு. நீதிமொழிகள் 22:5 மாறுபாடு உள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு. ஒரு மனுஷன் தவறான போக்குல இருக்கிறான் அப்படின்னா அவன் முள்ளுள்ள வழியில நடந்து போயிட்டு இருக்கிறான். அவனோட வாழ்க்கையில கண்ணி இருக்கு. இப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் நடந்த காரியங்களே என்னால ஒரு அனுபவ சாட்சி மாதிரி சொல்ல முடியும். எப்படின்னே அப்படின்னா, ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சுனாலே தங்களை கெடுத்து கொண்டார்கள் சொல்லி நான் வாசித்தேன். உபாகமம் 32:5 எழுதப்பட்டிருக்கு. நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்து ஒருவர். எனக்கு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு வியாபாரி, நான் பேசாம வேலை பார்ப்பேன், நான் பேசாம சாப்பிடுவேன். கடன் வந்துச்சு, கஷ்டப்பட்டேன், மாந்திரியத்துல கஷ்டப்பட்டேன், விக்கிரத்துக்கு பணம் கொடுத்து பல லட்சங்கள் கொடுத்தேன். ஆனால் கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் தள்ளி போயாச்சுனாலே மாறுபாடு தான், தாறுமாறு, தவறான போக்கு. அப்ப கடைசி காலத்திலே மாறுபாடு உள்ள சந்ததியா இருக்கும்போது அவனோட வாழ்க்கையில முள்ளுகளும் கண்ணிகளும் இருக்கும். தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆத்துமாவை காக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டான் அப்படின்னாலே தேவையில்லாத இடத்துல நிக்க மாட்டான், அவன் பேசாம கிளம்பி போயிடுவான். தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போயிடுவான். நீதிமொழிகள் 12:8 தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுகிறான், அதே நேரத்தில் மாறுபாடான இருதயம் உள்ளவனோ இகழப்படுவான். மாறுபாடான இருதயம் இருந்துச்சு அப்படின்னா இகழப்படுவான்னு எழுதப்பட்டிருக்கு. தேவையில்லாத காரியத்துல போய் சிக்கி கொள்ளும்போது அது லாஸ்ட் முடிவு பார்த்தா இகழப்படுவான். நீதிமொழிகள் 1:32 பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும். ஒன்றும் அறியாதவர்கள் மாறுபாடான வழியில போய் சிக்கி கொள்றாங்க. நீதிமொழிகள் 10:32 துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடு உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்க பேர் துன்மார்க்கு. கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி வாழும் போது எது நல்ல வார்த்தை எது கெட்ட வார்த்தை தெரியாது. பைபிள்ல போட்டிருக்கு, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது. அப்ப நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலுமே தேவனுடைய வார்த்தை இருந்தா மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு.
அப்போ எந்த அளவுக்கு நம்ம பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி நம்ம தேவனுக்கு பிரியமானபடி உண்மையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டு. சில குடும்பத்தில் என்ன பண்ணிடும் அப்படின்னா, தேவையில்லாத இடத்துல போய் சிக்கி கொள்வாங்க. செம்மையானவருடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். செம்மையானவருடைய உத்தமம் அவர்களை நடத்தும். ஒரு மனுஷன் உண்மையா வாழ்றான் அப்படின்னாலே அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். சில குடும்பத்துல நல்லவங்களா இருப்பாங்க, அவங்கள ஏமாத்தி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, துரோகம் பண்ணிடுவாங்க. துரோகிகளின் மாறுபாடோ, துரோகின்னு எழுதப்பட்டு, துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும், அவங்கள ஒரு நாள் அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி போட்டு. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். சில குடும்பத்திலே ஆவியிலே ஒரு உடைஞ்சு போன நிலைமையா இருப்பாங்க. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வீண் வார்த்தை தவறான போக்கில் இருக்கும்போது அவனோட ஆவி முறிந்த நிலைமையா இருக்கும். ஆவியை நொறுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால பேசுற வார்த்தை கர்த்தருக்கு பிரியமான வார்த்தையை பேசினா மட்டும்தான் நம்ம ஆத்துமாவிலே, ஆவியிலே, சரீரத்திலே பாதுகாப்பு, பலன் எல்லாம் கிடைக்கும். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஜீவ விருட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ, ஆரோக்கியமுள்ள நாவா இருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா வாயில கெட்ட வார்த்தை வரும்போது, தவறான வார்த்தை வரும்போது, தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தையை பேசும்போது அது மாறுபாடான வார்த்தையா மாறிடுது. துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நம்ம செம்மையா வாழ்ந்தால் கண்டிப்பா நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஒரு மனுஷன் உண்மையா வாழ்ந்தால் அவன் ரட்சிக்கப்படுவானாம். மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றில் விழுவான். 2 வழியில போயிட்டே இருப்பான். நான் எப்படினாலும் போவேன், நான் எப்படினாலும் வாழ்வேன், என்னை யாரும் கேட்கக்கூடாது அப்படிமா இஷ்டம் போல போயிட்டே இருப்பாங்க. அப்படி யாராவது ஒரு வேளை நடந்தால் அவங்க எந்த வழியை சூஸ் பண்றாங்களோ அதுல ஒன்றில் விழுவான். ஏன்னா மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏன் உங்களுக்கு வசனம் இருப்பிடத்தோட சொல்றேன் அப்படின்னா, சில குடும்பத்துல நோட் பண்ணிட்டு இருப்பாங்க, செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு ஆலோசனை மாதிரி ஒரு 3 வசனம் இருக்கு, அதையும் உங்களுக்கு சொல்லி தரேன். அப்போஸ்தலர் 2:40 இன்னும் அநேக வார்த்தைகளும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அப்ப இன்னைக்கு செய்தி எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் பார்த்தா நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றோமா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். ஒருவேளை நம்ம பழகிற மக்கள் தவறான போக்குல இருக்கிறாங்களா, அந்த ஜனங்களை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 20:30 உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். தவறான வார்த்தைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அப்ப சீசர்களை ஏமாத்துறதுக்கு, விசுவாசிகளை ஏமாத்துறதுக்கு மாறுபாடான வார்த்தைகளை போதிப்பாங்க. இந்த கடைசி காலத்துல கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள சுவிசேஷம், அதாவது இயேசுக்காக ஊழியம் பண்ணாமல் வயிற்றுக்காக ஊழியம் பண்ணுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். கர்த்தரை விட்டு தள்ளி போற கருத்தை யாராவது போதித்தால் கொஞ்சம் நீங்க எச்சரிப்பா இருக்கணும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும்
தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவருமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. கெட்ட சிந்தை உள்ளவர்களா நம்ம பழகிற ஆட்கள், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, சத்தியம் இல்லாதவர்களா, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். மூணாவது, தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவருமா இருக்கிற மனுஷன். தேவ பக்தி ஆதாய தொழில், நம்ம தேவ பக்தி மாறி ஆதாய தொழில் மாறி அதுல இறங்கியாச்சு அப்படின்னா நிறைய காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும் சொல்லிட்டு இறங்கிடுவாங்க. தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமா இருக்கிற மனுஷன். நம்ம தேவ பக்தி மாதிரி நடிச்சாச்சு அப்படின்னா நிறைய பணம் கிடைக்கும் அப்படி சொல்லி எண்ணிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகிற அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஜனங்களை விட்டு விலகிருங்க அப்படிங்க. கெட்ட சிந்தனை, சத்தியம் இல்லாதவர்கள், தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்கள், இப்படிப்பட்டவங்களை விட்டு விலகிரு. இவங்கள மாறுபாடான சந்ததி அப்படிங்கிறார். அதனால இந்த அதிகால வேளையில இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சு அப்படின்னாலே நிறைய ஆபத்து தான் இருக்கு. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழிகளை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாய் கர்த்தரை மறந்தது நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும். எரேமியா 3:21 எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழிகளை மாறுபாடாக்கி கேட்டு போயிட்டாங்க. ஆனால் தங்கள் தேவனாய் கர்த்தரை மறந்தது நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும். சரி, இத்தனை வசனம் இப்ப நம்ம தியானிச்சோம். ஒவ்வொரு வசனமா தியானிச்சுக்கிட்டே இருந்தேன், கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு செய்தி என்ன பிரதர் அப்படின்னா, ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சுனாலே அவங்களோட இருதயம் தேவையில்லாத கருத்துல போய் சிக்கிவிடும். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. மாறுபாடு உள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அதனால இத்தனை வசனம் நான் உங்களுக்கு பேசினேன். மாறுபாடு உள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். ஒரு மனுஷன் கர்த்தருக்கு அருவருப்பா வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பிரதர், அதுக்கு ஏதாவது வசனம் இருக்கா அப்படின்னு கேட்டாலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீதிமொழிகள் 17:20. மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை. உங்க வீட்டுல கையில பைபிள் இருந்தா நீங்க எடுத்து பார்க்கலாம். மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. மாறுபாடான காரியங்கள் என்னோட வாழ்க்கையில இருக்கக்கூடாது. என் ஜனங்கள் என்னை விட்டு விலகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று அப்போ உங்க பிள்ளையோட பேசுனீங்க. அவர்கள் உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. யாரெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் மாறுபாடான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோங்களோ அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். நாங்க இருக்கிற இந்த பூமியில வாழ்ற அந்த கடைசி காலத்துல கர்த்தருக்காக மட்டும்தான்ப்பா வாழணும். தேவையில்லாமல் உலகத்துல எந்த ஒரு பாவத்திலும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்க கிருபையில நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்துல விடுங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறவங்களோ புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. பரிசுத்தவனா நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க, ஆவிக்குரிய கனிகள் நான் நிரப்புங்க, ஆவிக்குரிய வரங்கள் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. இந்த நாளை கர்த்தருடைய கரத்துல பண்ணிக்கிறோம். ஜெபித்த எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து இரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் முத்திரை போட்டு வேலி அடைத்து பாதுகாத்துள்ளுங்க. அப்பா, அதிகால வேளையிலே வேத வசனத்தை கவனமா கேட்டாங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்ப்பா, ஆசீர்வாதம் வேணும். மாறுபாடு உள்ள இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும் என்று அப்பா பக்தன் ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கிறோம்ப்பா. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன் என்று சொன்னது போல எங்களோட வாழ்க்கையில்
பொல்லாத காரியங்களுக்கு வேண்டாம்ப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் தாங்க. இந்த நாளை பொறுப்படுத்துவாங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தினுடைய எல்லா தேவைகளும் சந்திங்கப்பா. காலை வேளையில் வெளியில் புறப்படுறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தான். சகல குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். ஜெபிக்கிற குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கற்பதனிக்கா ஜெபிக்கிறேன். கர்த்தர் மனமிறங்க. மாசமா இருக்காங்க, டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையிலே எந்தெந்த குடும்பத்திலே திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்களோ ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் மன்னித்துருங்க. மன்னித்து ஆசிடுங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டலில் எந்த குடும்பத்தில் இணைந்திருக்கிறாங்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளையும் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கணும். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர் சுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்கள் நாம மையப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை தர வேண்டும்ப்பா. மாறுபாடான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும். அந்த கிருபைகள் தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக நிரப்பி கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதாகாலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.